ஆளக்கூடிய ஆட்சி நீடிச்சா இந்தியாவே இருக்காது. இந்தியாவில் உள்ள அனைத்தும் பாழ்பட்டு விடும். ஊழி காலமாக இந்தியா இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆகவே யாரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையிலே மதச்சார்பற்ற இந்த கூட்டணி அதற்காக பாடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த அடிப்படையில நாங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்துதான் இப்ப இருக்கோம். இந்தியா கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியில எத்தனை பேர் இருந்தாங்க இருக்க போறாங்க என்பதை இப்போ சொல்ல முடியாது. அந்த இந்தியா கூட்டணி பேசப்பட்டது 3 விஷயங்கள் பேசினாங்க. அதுல இப்போ உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எம்பி ஆகக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சியை, பிரதமரை உருவாக்கக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த கூட்டணி என்பதை விட இது சில நேரங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் இருக்கு, காங்கிரஸ் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டில் நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. கேரளாவில் நாங்கள் இந்திய முஸ்லீம் லீக் ஆளுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிரான கூட்டணி தான் இருக்கும். அப்ப சண்டை போட்டிருக்க முடியாது. அதனால இந்த இந்தியா கூட்டணி சார்பாக எத்தனை எம்பிகள் வருகிறார்களோ அப்படி நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த எம்பிகள் வருவார்கள். அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய எம்பிகள் ஒன்று சேர்ந்து அப்பொழுது தகுதியானவரை தேர்ந்தெடுத்து பிரதமராக்குவோம் என்றுதான் இந்த முடிவு செய்யப்பட்டது, பேசப்பட்டது. அதனால இடையில யார் இருக்கிறா, யாரு போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இல்லை. இது கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின் கிடையாது. இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணி இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக வின் பண்ணும், வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்று இந்திய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை, இந்திய அரசியல் சாசனப்படி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இந்தியாவில் உருவாக்குவாங்க என்ற நம்பிக்கையில் தான் அவர் தொடர்ந்து பாடுபட்டிருக்கிற தளபதி எடுத்த முடிவு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் அத்தனை பேரும் தளபதி பேச்சை கேட்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில நாங்க இருக்கோம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடக்கதா சொல்லியிருக்காங்க. எங்க கட்சி சார்பாக நாங்கள் ஒரு குழு போடுவோம். எங்க குழுப்பின் சார்பாக இருக்கிற தொகுதி வழக்கமா ஒண்ணுதான் நாங்க இது வரைக்கும் நேற்று வந்திருக்கோம். அந்த ஒண்ணுதான் இப்போ ராமநாதபுரம் தொகுதியில நாங்க இருக்கிறோம். அதே நாங்க கொடுக்கலாம் வேண்டுமென்னு நாங்க சொல்லலான்னு இருக்கிறோம். அதுக்கு மேலங்கிறது அவங்களா பார்த்து கொடுத்தாங்கன்னா நிச்சயமா வாங்கிக்கிறோம். ராமநாதபுரம் அப்படின்னா கேட்போம். ஏன்னா இருக்கிற சிட்டிங் எம்பி இதுதான் நல்லதுன்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாருடைய கருத்து அப்படிதான் இருக்கு. திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு இல்ல, நிபந்தனையே கிடையாது. நாங்க தொடர்ந்து இருக்கோம். நேற்று இருந்தா இன்னைக்கு இருக்க, நாளைக்கு இருப்போம். நிபந்தனை அடிப்படையில எந்த ஆதரவும் கிடையாது. சார், அதாவது ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா யாரும் நிக்கலாம். ஆனா யாரு நின்னாலும், பிரதமர் நின்னாலும், ராகுல் காந்தி நின்னாலும், எவர் நின்னாலும் ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக் நிற்பதற்கு நாங்க கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்புறோம்.